அபூர்வாவே துவம்சம் பண்ணிய சரத்சந்திரா. ஐயோ! நிஜமா இது? ககன் வீட்ல வெளியில உட்காந்து மண்டைய உடைச்சிட்டு இருக்காரு. பூமி உண்மையிலேயே அவர லவ் பண்ணல. சூர்யா கூட சுத்திட்டு இருக்காங்கன்னு தப்பா நெனச்சு எரிச்சல் ஆயிட்டு இருக்காரு. ஆனா பூமிக்கு இதெல்லாம் தெரியாது இல்லையா? சூர்யா வீட்லேருந்து ஓடி வர்றாங்க. உயிர் தப்பிச்சதே பெரிய விஷயம்னு சொல்லிட்டு ஓடி வந்து ககன ஹக் பண்ணிக்கிறாங்க. அவர் அவங்க கைய எடுத்து விடுறாரு. "நான் எவ்ளோ பெரிய ஆபத்துலருந்து தப்பிச்சு வந்திருக்கேன் தெரியுமா?" அப்படின்னு பூமி கேட்க, "நீ எனக்கு யாரு? உன் விஷயம் எதுவா இருந்தா எனக்கு என்ன?" அப்படின்னு ரொம்ப ஹார்ஷா பேசுறாரு. பூமிக்கு அப்படியே ஷாக் ஆகுது. "முதல்ல நான் உன்ன கல்யாணமே பண்ணிக்கல. நீ சொன்ன பெரிய பொய்யே அதுதான். நீ என் ஒய்ஃப் இல்ல. ஆனாலும் எதுக்காக இந்த வீட்ல உன்ன விட்டு வச்சிருக்கேன் தெரியுமா? எங்க அம்மாக்காக. எங்க அம்மா சொன்னாங்கங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நீ இன்னும் இந்த வீட்ல இருக்க. இத தவிர நீ என்ட்ட எந்த உரிமையும் எதிர்பார்க்காத" அப்படின்னு சொல்லிட்டு கோவமா போயிடுறாரு. பாவம் பூமி, இவர் என்ன தப்பா புரிஞ்சிருக்காருன்னு புரிஞ்சிருந்தா தானே அவங்க விளக்கவே முடியும். இந்த பக்கம் பார்த்தா சரத்சந்திரா வீட்டுக்கு கிளம்பி போலான்னு பார்க்குறாரு. தங்கச்சிக்கு உண்மை தெரிஞ்சிச்சு. அதனால தான் அவங்க கோவமா ஃபோன்ல பேசினாங்கன்னு நெனச்சுட்டாரு. ஆக்சுவலா அவங்க கூப்பிட்டது வேற விஷயங்கிறது அவருக்கு தெரியாது. இதுக்கு நடுவுல கேபி பேசுறாரு. "கேபி, நான் பண்ணது தப்பு தான். என் தங்கச்சிய போய் பார்க்க போறேன்" அப்படின்னு அவர் சொல்ல, "உங்க தங்கச்சிய பார்க்குறது இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி என்ன வந்து பாருங்க. நான் கெஸ்ட் ஹவுஸ்ல தான் இருக்கேன்" அப்படின்னு சொல்ல, அப்போ "மீரா?" அப்படின்னு கேட்குறாரு சந்திரா. "மீராலாம் இல்ல. நான் மட்டும் தனியா தான் இருக்கேன். வாங்க" அப்படின்னு கூப்பிட, சரின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாரு சந்திரா. அங்க போய் பார்க்குறாரு. கெஸ்ட் ஹவுஸ பார்த்தா பயங்கர மோசமா கிடக்கு. சந்திராக்கு ஒரே ஷாக் ஆகுது. "ஏன் இப்படி அலங்கோலமா கிடக்கு? என்ன கேபி? ஏன்?" அப்படின்னு கேட்குறாரு. உடனே பொங்குறாரு கேபி. "உங்க பார்வையில தேவதையா தெரியுறாங்கல்ல அந்த அபூர்வா, அவங்க பண்ண துவம்சம் தான் இதெல்லாம். ஆனா, நாங்க அபூர்வா பத்தி என்ன சொன்னாலும் நீங்க புரிஞ்சுக்க போறதே கிடையாது. அத நம்பவும் மாட்டீங்க. என்ன நடந்துச்சு தெரியுமா? உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்காளே, பைத்தியக்காரி, அந்த பூமி. உங்க மனசுல இடம் கிடைக்கணுன்ட்டு எப்ப பார்த்தாலும் உங்களையே நெனச்சு நெனச்சு தேடி வந்துட்டே இருக்கா. நீங்க தூக்கி எறிஞ்சா கூட. அவ இந்த தடவ வரும்போது கையில ஒரு சாட்சி கூட இருந்துச்சு. அந்த சாட்சிய நீங்க பார்த்தீங்கன்னா, ஷோபா தங்கச்சிய கொன்னவ அந்த அபூர்வா தான் நீங்களே அவள கொன்றுப்பீங்க. ஆனா, அந்த அவகாசத்த அபூர்வா குடுக்கவே இல்ல பூமிக்கு. பூமி இங்க வர்றான்னு தெரிஞ்சுக்கிட்டு ரவுடிங்கள எல்லாம் வர வச்சு அந்த சாட்சிய ஃபுல்லா அழிச்சுட்டா. அது மட்டுமா, பூமிய கொலை பண்றதுக்கும் பார்த்தா" அப்படின்னு கேபி சொல்ல, சந்திரா அப்படியே ஷாக் ஆகுறாரு. "அதான் இந்த கெஸ்ட் ஹவுஸ் இப்படி அலங்கோலமா கிடக்குது. நீங்க நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நீங்க நம்புறதுக்காக இத சொல்லல. என்ன நடந்துச்சுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "தற்கொலை பண்ண நெனச்சீங்களே, அப்ப இந்த பூமிய பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தீங்களா?" அப்படின்னு கேட்குறாரு கேபி. "இங்க பாரு, என் எதிரிக்காக என்ன விட்டு போன பூமிய பத்தி பேசாத. இப்ப நான் ஏன் உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னா, உன்ன ஷூட் பண்ண எனக்கு கில்ட்டியா இருக்கு. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் உன்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கேன். அதுக்கு நீ எனக்கு என்ன தண்டனைனாலும் குடு. அதனால தான் நீ கூப்பிட்ட உடனே நான் வந்துட்டேன். என்ன தண்டிக்கிறதுனா தண்டிச்சு. நான் ரொம்ப மனசால வேதனைப்பட்டு போயிருக்கேன் கேபி. அதுக்கு தண்டனை கிடைச்சா தான் எனக்கு நிம்மதியா இருக்கும். நான் மீரா கிட்டயே போய் தண்டனை வாங்கிக்கிறேன்" அப்படின்னு சொல்ல, சரத்சந்திரா, "ஒரு நிமிஷம் நில்லுங்க. என் ஒய்ஃப் எதுக்கு உங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்?" அப்படின்னு கேட்கிறாரு. "உன்ன நான் கொல்ல பார்த்தது என் தங்கச்சிக்கு தெரிஞ்சிருச்சுல்ல. அதனால தான் நான் அவகிட்ட போய் கேட்டு தண்டனை வாங்கிக்க போறேன்" அப்படின்னு சொல்றாரு. கேபி சொல்றாரு, "அவளுக்கு எப்படி தெரியும்? நான் தான் சொல்லவே இல்லையே" அப்படின்னு அவர் சொன்னதும் சந்திராவுக்கு ஷாக் ஆகுது. "என்ன சொல்ற கேபி? நீ சொல்லலையா? அப்ப ஏன் மீரா ஃபோன் பண்ணி கோவமா பேசினா?" அப்படின்னு கேட்க, "அது வேற விஷயமா கூட இருக்கலாம்" அப்படிங்கிறாரு. "அது என்ன விஷயமா இருந்தா என்ன கேபி? நான் உன்னை கொல்ல பார்த்தது பெரிய தப்பு. நீ நிஜமாவே சொல்லலையா?" அப்படின்னு கேட்க, "சரத்சந்திரா சார், மீராவை நான் அவ்வளோ கஷ்டப்படுத்த மாட்டேன். நான் சொல்லவே இல்லை" அப்படிங்கிறாரு. உடனே சந்திராவுக்கு ரொம்ப எமோஷனல் ஆயிடுது. கேபி கையை பிடிச்சிக்கிறாரு. "நீ ரொம்ப பெரியவன் கேபி. என் தங்கச்சிக்கு சொல்லாம என்னை காப்பாத்திட்ட" அப்படின்னு சொல்லிட்டு, "உனக்கு என்ன வேணும்னாலும் சொல்லு, நான் கண்டிப்பா செய்றேன்" அப்படின்னு சொல்ல, "என்ன வேணாலும் செய்வீங்களா?" அப்படின்னு கேட்க, "கண்டிப்பா" அப்படின்னு திரும்ப கன்ஃபார்ம் பண்றாரு. "நீங்க பூமியை உங்க மகளா முழு மனசோட ஏத்துக்கணும்" அப்படிங்கிறாரு. அடுத்து ஒரு செகண்ட் கூட யோசிக்கவே இல்லை. "சரி" அப்படிங்கிறாரு சந்திரா. "நிஜமாவா?" அப்படின்னு கேட்க, "இங்க பாரு, நீ கேட்ட உடனே ஒரு செகண்ட் கூட நான் யோசிக்காம சரின்னு சொல்லிட்டேன்ல" அப்படின்னு சொல்ல, அதுக்கு கேபி சொல்றாரு, "நல்லா யோசிச்சே சொல்லுங்க. நீங்க பூமிய உங்க பொண்ணா ஏத்துக்கிறீங்களா?" அப்படின்னு கேட்க, "ஆமா" அப்படின்னு சொல்றாரு. "சரி, பூமி இப்போ உங்க பொண்ணு மட்டும் கிடையாது. இப்போ என் பையன் ககனோட ஒய்ஃப் அவ. அப்படின்னா ககன உங்க மாப்பிள்ளையா ஏத்துக்கிறீங்களா?" அப்படின்னு கேட்க, இப்பதான் சந்திரா யோசிக்கிறாரு. "இதனால தான் நான் யோசிச்சு சொல்லுங்கன்னு சொன்னேன். பூமியை ஏத்துக்கணும்னா நீங்க ககனையும் ஏத்துக்கணும்" அப்படின்னு சொல்ல, சரி அப்படின்னு சந்திரா கேபியோட டீலுக்கு ஒத்துக்கிறாரு. கேபிய பார்க்கணுமே, அப்படியே ஏதோ பாகுபலி மாதிரி சாதிச்ச மாதிரி நிக்கிறாரு. அப்புறம் வீட்டுக்கு 2 பேர் வர்றாங்க. அங்க பிந்து, இந்துவுக்காக ககன் கோடிக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி அவளை அவங்க வீட்டுல செட்டில் பண்ண கதையை மீரா தெரிஞ்சுக்கிட்டு சண்டை போட்ட விஷயத்த சொல்ல, அதை கேட்டு குதிச்சு போறாரு சந்திரா. "இதெல்லாம் உனக்கு ஏற்கனவே தெரியுமா கேபி? ஏன் நீ என்கிட்ட சொல்லல?" அப்படின்னு கேட்கிறாரு. "நான் ஏன் சொல்லணும்? நீங்களும் உங்க ஒய்ஃப் தானே பார்த்து வச்சீங்க. உங்க ஒய்ஃப்க்கு தான் எல்லா கதையுமே தெரியுமே. அவங்கள கூப்பிட்டு கேளுங்க" அப்படின்னு சொல்ல, கரெக்டா அபூர்வாவும் வர்றாங்க. "என்ன அபூர்வா, இதெல்லாம் உண்மையா?" அப்படின்னு கேட்க, அவர் எதை சொல்றாருன்னே புரியாம அபூர்வா முழிக்கிறாங்க. இவருக்கு வந்த கோபத்துக்கு பலர் பலர்னு அவங்கள ஒரே ஒரே ஷாக் நம்மளுக்கே. "நிஜமாவா? இது சரத்சந்திராவா? இந்த அறை அறையிறாரே" அப்படின்னு. "நீ பண்ண வேலையால ககன் நல்லவனாகி எல்லாம் அவன் செஞ்சு கொடுத்து இப்ப ஏமானல்ல கப்பல் ஏறிடுச்சு" அப்படிங்கிறாரு. "இதுக்கெல்லாம் காரணம் நீ தான்" அப்படின்ட்டு வேலு வேலுன்னு அவங்கள வெளுக்கிறாரு. அபூர்வா இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எவ்வளோ அடி வாங்கினாலும் அவங்களுக்கு தான் புதுசா ஐடியா வந்துருமே. கதையை அப்படியே பெரட்டி போட்டு வழக்கம் போல கேபி பக்கம் திருப்பி விட்டு நல்லவங்களா மாறிடுறாங்க அபூர்வா. ஆனாலும் இப்ப எப்படினாலும் சரத்சந்திரா கேபி கையில சிக்கியிருக்காருல்ல.
அபூர்வா கிட்ட சாரி அபூர்வா நான் தப்பாக நினச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேபியோட கண்டிஷனுக்கும் இங்கே ஏற்கனவே ஒத்துக்கிட்டாரு. பூமி அவர் ஏற்றுக்கிட்ட விஷயம் அபூர்வாவுக்கு தெரிஞ்சா அவங்க என்ன ருத்ரதாண்டம் ஆட போகிறாங்களோ வெயிட் பண்ணி பார்ப்போம். சீரியல் அப்டேட்ஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.